காட்ட தாமதம் வேண்டாமம்மா. ஓம் அமிர்தேஸ்வரி நமக. ஓம் நம சிவாயா. இன்னைக்கு அருள்மொழிகளில் நம்ம எல்லாரும் சூப்பரான டாபிக் பார்க்க போகிறோம். இது 100% நம்ம எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம். ஏன்னா இதை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே பரமாத்மாவோட கலக்கிறது அப்படின்றது 1000% ஷியோர் அப்படின்னு சொல்லலாம். என்ன டாப்பிக்காக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலி நம்மளையும் கடவுளையும் பிரிக்கிறது இதுதான். நம்ம 2 பேருக்கும் தடையாக இருக்கிறது இதுதான். என்ன? ஈகோ. அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அகங்காரத்தை வளர்க்காதீர்கள். அம்மா சொல்லித்தராங்க, நமக்கு முக்கியமானது இதுதான். சரி, படிக்கலாமா? அகங்காரத்தை வளர்க்காதீர்கள். பாடலுக்கு பிறகு ஒருவர், அம்மா, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நாம் இதுவரை மாய தோற்றங்களை தான் பார்த்து கொண்டு இருந்தோம் என்பதை உணர்வோம். இந்த உலகத்தின் உண்மையான வடிவத்தை நாம் சலனமற்ற மனநிலையில் பெறும்போதுதான், அதாவது நமது அறியாமையை அறியும் போதுதான் அறிய முடியும் என்று குறிப்பிட்டீர்கள். இந்த அறியாமையை அறிவது என்பது என்ன என்று கேட்டார். அதாவது என்ன கேட்கிறார்னா, அம்மா, நம்ம லைஃப்ல வாழ்ந்துட்டே வரோம். ஒரு ஸ்டேஜில் தான் நமக்கு புரியுது இது மாயையான உலகம், இது உண்மை கிடையாது, இதை தாண்டி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அது எப்ப புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, அறியாமையிலிருந்து வெளியே வரும்போது தான் அது நம்மளுக்கு புரியுது அப்படின்னு நீங்க சொன்னீங்கல்லம்மா. அந்த அறியாமை அப்படின்ற கேட்டகிரியில என்னெல்லாம் வரும் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அம்மாவுடைய பதில், அம்மா அதற்கு பதில் அளித்தார். குழந்தைகளே, இப்போது அனைவரும் அறியாமையில் மூழ்கி இருக்கின்றீர்கள். நம்மளதான் சொல்றாங்க. நம்ம எல்லாரும் இப்ப எதுல இருக்கோம்? அறியாமையில மூழ்கி இருக்கோமா. பெரிய பெரிய அறிஞர்கள் கூட தாங்கள் அறியாமையில் இருப்பதை ஒப்புக்கொள்கின்றார்கள். சாதாரணமாக மக்கள் பிரார்த்தனை செய்யும் போதோ அல்லது மகானிடம் வரும்போதோ, இறைவா, நான் அறிவற்றவன், எனக்கு வழிகாட்டுங்கள், எனக்கு எதுவும் தெரியாது, என் மீது அருள் புரியுங்கள் என்றெல்லாம் சொல்வார்கள். எனக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்லும் இவர்கள் உண்மையில் எத்தனை பேர் தங்கள் அறியாமையை பற்றி அறிந்தவர்கள்? அவர்கள் தங்கள் அறியாமையை உண்மையில் அறியவில்லை. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, சில பேர் இருப்பாங்க, வார்த்தை மட்டும் சொல்லுவாங்க, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுப்பா, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு வாய் மட்டும்தான் சொல்லும். ஆனா உண்மையாவே அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதா அப்படின்னு பார்த்தா இல்லவே இல்லை. எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? எக்ஸாம்பிள் நானே என் கண் கூட பார்த்துருக்கேன். ஒருத்தவங்க என்கிட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்க, எனக்கு எதுவுமே தெரியாதுப்பா, எனக்கு எதுவுமே தெரியாது, எல்லாமே பகவானோட செயல் அப்படின்னாங்க. வாய் தான் சொல்லுச்சு. அவங்க கிட்ட நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன், ஒரு ஜென்ரலா ஒரு கேள்வி கேட்டேன். அவங்களுக்கு கோவம் வந்தது பாருங்க, அப்படி ஒரு கோவம், நான் உங்களை இறக்கி பேசிட்டேன் அப்படின்னு. வாய் சொல்லுச்சு, நான் எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு. ஒண்ணுமே தெரியாதவங்க அப்படின்னா நம்ம அவங்கள இறக்கி பேசினா கூட அவங்களுக்கு கோவம் வரக்கூடாது தானே? ஆமாவா இல்லையா? ஆனா அவங்களுக்கு ஏன் கோவம் வருது? அப்ப வாய் தான் எனக்கு ஒன்னும் தெரியலன்னு சொல்லுச்சு. அதே ஒன்னும் தெரியலன்ற விஷயத்த நான் அவங்கள பார்த்து சொன்னா அவங்களுக்கு கோவம் வருது. கரெக்டா? இதான் பாயிண்ட். இப்போ நான் உங்ககிட்ட சொல்றேன், கிருத்திக் கிருஷ்ணாவாகிய நான் உங்ககிட்ட எல்லாம் சொல்றேன், எனக்கெல்லாம் ஒன்னும் தெரியாதுப்பா, விடுங்கப்பா, எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, எனக்கெல்லாம் தேங்கெல்லாம் பண்ணாதீங்க, அம்மாவுக்கு சொல்லுங்கன்ற. இதே வார்த்தைய என் கூட இருக்கிறவங்க சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கிருத்திக் கிருஷ்ணவாகியும் அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, அது வேஸ்ட், அதுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு இதே வார்த்தைய என்னை பத்தி வேற யாராதுன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, என்னால தாங்க முடியுமா? உடனே அவங்க கிட்ட நான் போயிடுவேன். யாரை பார்த்து ஒன்றும் தெரியாதுன்னு உனக்கு என்ன தெரியும்? முதல்ல எனக்கு எப்படி சொன்னேன், என்னை பத்தி ஒன்றும் தெரியலன்னு எப்படி சொன்னேன்? உனக்கு தெரியுமா எனக்கு ஒன்றும் தெரியலன்னு? அப்படின்னு எனக்கு கோவம் வந்துடும். ஆமாவா இல்லையா? அப்ப உண்மையாவே எனக்கு ஒன்றும் தெரியலன்ற ஒரு விஷயத்த நான் உணர்ந்து சொன்னனா இல்ல சும்மா சொன்னனா? சத்தியமா சும்மா தான் சொல்லியிருக்கேன். இன்னும் இதெல்லாம் நம்ம கண் கூட பார்த்துருக்கோம், உலகத்திலே பார்த்துருக்கோம். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஒருத்தர் சொல்றாரு,
என்கிட்ட எவ்வளவு பணம் இருந்தாலும் என்ன நான் பிச்சைக்காரன் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா வேற ஒருத்தர் அவரை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது இவர் ஆக்சுவலி ஒரு பிச்சைக்காரர் அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாரு. முடிஞ்சது கதை. இவருக்கு கோபம் பொத்துக்கிட்டு வந்தது பாருங்க. டேய், என்னை பத்தி நான் ஏன் வாய் சொல்லுண்டா, ஆனா நீ சொல்லக்கூடாது. அப்போ வாய் மட்டும் தானே சொல்லுதுன்னு அர்த்தம், மனதார அவங்க அதை உணரலன்னு தானே அர்த்தம். அதுதான் அம்மா சொல்றாங்க. நிறைய பேர் கடவுள்கிட்ட வந்து நான் அறியாமையில இருக்க இறைவா எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நீ என்னை காப்பாத்துன்னு பிரார்த்தனை பண்றாங்க. ஒரு மகான் கிட்ட வந்து எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்றாங்க. ஆனா உண்மையாவே அவங்களுக்கு உண்மை தெரியலன்றத உணர்ந்து சொல்றாங்களா இல்ல வாயால மட்டும் சொல்றாங்களான்னு பார்த்தா வாய் மட்டும்தான் சொல்லுது, உணரல அப்படின்னு அம்மா சொல்றாங்க. அறியாமையை பற்றி அறிவது அகங்காரத்தை அழிக்க உதவுகிறது. தங்கள் அறியாமையை பற்றிய அறிவு இல்லாததால்தான் மக்களால் அதை அழிக்க முடியவில்லை. அம்மா என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு அகங்காரம் இருக்குன்ற ஒரு விஷயம் முதல்ல உனக்கு தெரியல, உனக்கு தெரிஞ்சாதானே நீ அதை அழிக்கிறதுக்கே ஏதாவது முயற்சி எடுப்ப. புரியுதுங்களா? இப்ப வீட்டுல ஒரு இடத்துல குப்பை இருக்கு அப்படின்னா குப்பை அங்க இருக்குன்னு தெரிஞ்சாதானே அள்ள முடியும். குப்பை இருக்கிறதுனே தெரியலன்னா எங்க இருந்து அள்ளுறது? சோ அததான் சொல்றாங்க. அம்மா என்ன சொல்றாங்கன்னா, அறியாமையை பற்றி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணுமா, அதுதான் அகங்காரத்தை அழிக்கிறதுக்கான முயற்சியேவா. எனக்கு இது அகங்காரம், இது ஒரு அறியாமையில தான் நான் இருக்கேன், நான் அறியாமையில இருக்கேன்ற முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணுமா. அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால அகங்காரத்தை அழிக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. சரி, அடுத்தது பார்ப்போம். புத்தி பூர்வமாக அவர்கள் அதை புரிந்து கொண்டாலும் அவர்கள் உள்ளுக்குள் தாங்கள் பெரியவர்கள் என்றே அகங்காரத்துடன் எண்ணுகின்றார்கள். சோ புத்திக்கு தெரியுது அறியாமைன்ற ஒரு விஷயம் இருக்கு, அது ஒரு சாப்டர். அகங்காரம்னு ஒரு விஷயம் இருக்கு, அது ஒரு சாப்டர். தியரிட்டிக்கலா தெரியுது. ஆனா தியரிட்டிக்கல் தெரியுதை தவிர்த்து அதை நம்மளால ஃபாலோ பண்ண முடியுதான்னு கேட்டா இல்லைன்றாங்க அம்மா. அதாவது கடவுள் தான் எல்லாமே, கடவுள் எல்லா இடத்துல இருக்கிறாரு, அவரு தான் நமக்குள்ள இருந்து எல்லாத்தையும் இயக்குறாரு, எனக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்ற ஒரு தியரி நமக்கு தெரியுது. ஆனா அதை உணர்வு பூர்வமா உன்னால பண்ண முடியுதா? முடியலன்றாங்க. எக்ஸாம்பிள், கோவப்படாத, இந்த இடத்துல கோவப்படக்கூடாதுன்ற தியரி எனக்கு தெரியுது. 4 பேர் திட்டினாலும் காரி திட்டினாலும் சும்மா கிடையாது, என்ன இப்ப கோவப்படாத. சோ தியரிட்டிக்கலா பண்ண அந்த இடத்துல கோவம் வரக்கூடாதுன்னு எனக்கு தெரியுது. ஆனா பிராக்டிக்கலா 4 பேர் என்ன திட்டும் போது வருது பாருங்க கோவம். டேய் என்னையாடா திட்டினீங்கன்னு வருதா இல்லையா? அப்ப தியரிட்டிக்கலா தெரிஞ்ச ஒரு விஷயம் பிராக்டிக்கலா நம்மளால பண்ண முடியுதான்னு கேட்டா பண்ண முடியல. அததான் அம்மா சொல்றாங்க, உள்ளுக்குள் எல்லாருக்கும் நான் பெரிய ஆளுன்ற அந்த அகங்காரம் இருக்குன்றாங்க. ஓகே, அடுத்தது. இவ்வாறு அவர்கள் தங்கள் அறியாமையை உண்மையில் அறிந்து கொள்வது இல்லை. சோ உண்மை என்ன அப்படின்னா, நான் அறியாமையில தான் இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயமே அவங்களுக்கு தெரியாம இருக்கு. அறியாமை என்பது மெய்ப்பொருளை அறியாமையே ஆகும். அம்மா என்ன சொல்றாங்க, அறியாமைன்னா என்ன தெரியுமா? இப்ப இவ்வளவு நேரம் அறியாமையில இருக்கும்னு சொல்றாங்கல்ல, அது என்னன்னு அம்மா சொல்றாங்கன்னா, அறியாமை என்பது நீ மெய்ப்பொருளை அறியாமலே இருக்க பாருடா, அதுதான்டா உண்மையான அறியாமை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இதை நம்ம இன்னும் சிம்பிளா பார்க்கணும்னா, இங்க பாருங்க, நான் எனக்கு உயிரோட இருக்கேன், சத்தியமா நான் காரணம் கிடையாது, என் கடவுள் தான் காரணம். அத என்னால உணர முடியுதா? மூச்சு இல்லைன்னா என்னால உயிரோட இருக்க முடியாது, என் உடம்புல ஹார்ட் பீட் துடிக்கலன்னா என்னால உயிரோட இருக்க முடியாது, நான் சாப்பிட்ட சாப்பாடை டைஜஸ்ட் பண்ணலன்னா என்னால உயிரோட இருக்க முடியாது. என் உடம்புல ஒரு இடம் விடாம அந்த உடம்பு இன்னைக்கு இயங்குது அப்படின்னா அது என் கடவுளுடைய அருளால தான் நடக்குது. அவர் இல்லைன்னா இங்க ஒண்ணுமே கிடையாது. நான் செய்யற செயலா இருக்கட்டும், என் வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களா இருக்கட்டும், என்னை சுத்தி கடவுள் இல்லாம நான் இல்லவே இல்லை. ஒரு சூரியன் உதிக்கலன்னா நான் என்ன ஆவேன்? யோசிச்சு பாருங்க. அப்ப இறைவன் இல்லாம எனக்குள்ள இங்க ஒண்ணுமே நடக்கல, எனக்கு வெளியவும் இங்க ஒண்ணுமே நடக்கல அப்படின்றத இப்ப நான் தியரியா சொல்றேன். உண்மையாவே நான் அதை ரியலைஸ் பண்றேனா இல்லையா? சோ அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அறியாமை அப்படின்றது என்ன தெரியுமா? மெயினா நம்ம எந்த அறியாமையில தெரியுமா இருக்கோம்? மெய்ப்பொருள் தான் எல்லாத்துக்குமே காரணம்ன்ற ஒரு அறிவே நம்மளுக்கு இல்லாத அறியாமையில இருக்கும் அம்மா சொல்றாங்க. அந்த அறிவே நம்மளுக்கு இல்லைன்றாங்க.
மெய்ப்பொருளால தான் இங்க எல்லாமே இயங்குதுன்ற ஒரு விஷயத்தையும் நம்ம புரிஞ்சிக்காம நம்ம இருக்கோம். அது தியரிட்டிக்கலா தெரிஞ்சாலும் இறைவனின்றி இங்க ஒரு அணுவும் அசையாதுன்றது தியரிட்டிக்கல். கேள்விப்பட்டிருக்கேன், நான் 4 பேர்கிட்ட பேசுவேன். ஆனா உண்மையாவே மனப்பூர்வமா அதை நான் உணர்ந்து நான் நடந்துக்கிறேனா அப்படின்னு கேட்டா இல்லை. ஸோ அறியாமை என்பது மெய்ப்பொருள் தான் அனைத்திற்கும் காரணம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்காம இருக்கிறது தான் மிகப்பெரிய அறியாமைன்னு நம்ம சொல்றாங்க. ஆனால் பெரும்பாலான மக்கள் நினைக்கும் அறியாமை என்பது வேறு. ஸோ என்ன பண்றாங்க, நிறைய பேர் வந்து அறியாமை அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து வேற ஒரு விஷயம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அம்மா என்ன சொல்றாங்கன்னா, அறியாமை என்பது நீ கடவுளை அறியாம இருக்க பேர், அதுதான் உண்மையான அறியாமை. ஆனா அறியாமை அப்படின்ற பேர்ல நீ வேற ஒரு விஷயத்த நினைச்சுக்கிட்டு இருக்க. அது என்ன விஷயம் பார்க்கலாமா? பள்ளிக்கூடத்தில் படிக்காதவர்கள், கற்று தேர்ச்சி பெறாதவர்கள் போன்றவர்களையே நாம் அறிவில்லாதவர்கள் என்று எண்ணுகின்றோம். படிப்புள்ள பண்டிதர்களை கேட்டால் வேத சாஸ்திரங்களையும் உபநிஷதங்களையும் படிக்காதவனை அல்லது கல்லூரியில் சென்று நவீன விஞ்ஞான கல்வி பயிலாதவனை அறிவில்லாதவன் என்பார்கள். இவற்றையே மக்கள் அறியாமை என்று நினைக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் படித்துக் கொண்டே இருக்கிறார்கள். எந்த புத்தகம் கிடைத்தாலும் அதை படிப்பார்கள். படித்து தெரிந்து கொண்டு விட்டால் உடனே பேச வேண்டும் என்று இவர்களுக்கு தோன்றும். மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், சொற்பொழிவாற்ற வேண்டும், தங்களது சொற்பொழிவை கேட்டு நிறைய ஆட்கள் வர வேண்டும் என்றெல்லாம் நினைப்பார்கள். தாங்கள் மிகப்பெரிய அறிஞர், தங்களுக்கு ஆழ்ந்த ஆன்மீக கண்ணோட்டமும் அறிவும் உண்டு என்று மற்றவர்கள் சொல்ல வேண்டும் என்று இவர்கள் மிகவும் விரும்புவார்கள். மற்றவர்கள் தங்களை போற்றி வணங்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். அதாவது இவர்கள் குருவாக ஆக விரும்புகின்றார்கள். இது உண்மையில் இவர்களது அகங்காரத்தை அதிகமாக்குகிறது. பாத்தீங்களா? அதாவது உண்மையான அறியாமை அப்படின்ட்டு நம்மளாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், இந்த உலகத்தில் இருக்கிறவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, படிக்கணும், படிச்சு நல்லா மார்க் வாங்கணும், யாரு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறாங்களோ அவன் சூப்பர், யாரு ஃபெயில் ஆகுறானோ அவனுக்கு அறிவில்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ நல்லா படித்து நான் நல்லா சூப்பராக படிச்சுட்டேன் அப்படின்றவங்க என்ன பண்ணுறாங்க? நிறைய படிக்கணும்னு விருப்பப்படுறாங்க. நிறைய படிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க? இதை 4 பேருக்கு நம்ம வெளில சொல்லணும்னு நினைக்கிறாங்க, சொற்பொழிவாற்றணும்னு நினைக்கிறாங்க, 4 பேர் நம்மளை பெருமையாக பேசணும்னு நினைக்கிறாங்க. நம்ம எந்த அளவுக்கு படித்து தெரிஞ்சு வச்சிருக்கோம், நம்மளுடைய அறிவை எல்லாம் அப்படியே பூந்து விளாசி மேடையை போட்டு பேசிட்டோம் அப்படின்னா, அப்பா இவருக்கு தெரியாத வேற எதுவுமே கிடையாதுப்பா, இவர் தான் மகான்னு 4 பேர் அவர்கிட்ட போய் அவரை குருவா ஏத்துக்கிற அளவுக்கு அவர் ஆசைப்படுறாரு இல்லையா? அதுதான் மிகப்பெரிய அகங்காரம். ஸோ அவங்க அறியாமலேயே அவங்க அகங்காரத்தை வளர்க்குறாங்க. நம்ம சொல்றாங்க அவங்க என்ன பண்றாங்க? அகங்காரத்தை வளர்க்குறாங்க. ஸோ அகங்காரத்தை எப்படிலாம் வளர்க்குறாங்க பாருங்க அப்படின்னு நம்ம சொல்றாங்க. உண்மையான அறியாமை அது இல்லப்பா. இந்த உலகத்துல அறியாமைன்னு நம்ம சொல்றோம்ல, இதுக்கு சமைக்க தெரியுதா, வீட்டை கூட்ட தெரியுதா, பெரியவங்களாம் சொல்லுவாங்க, ஒன்னு தெரில அப்படின்வாங்க. கரெக்டா? அது அறியாமைன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அது அறியாமை இல்லை, மெய்ப்பொருளே அறியாம இருக்காங்கல்ல. இந்த உலகமே உனக்குள்ள இருக்கிறதே இறைவன் தான்டா. ஆன்மீகம் அப்படின்றது அந்த மெய்ப்பொருளை அடையிறது தான் இல்லையா? அதை பத்தி தெரியாம இருக்கீங்க பாருங்க, அதுதான் உண்மையான அறியாமை. ஆனா அதை விட்டுட்டு இந்த உலகத்துல இருக்கிற விஷயத்த தெரிஞ்சுக்காம இருக்கிறது தான் அறியாமைன்னு நினைக்கிறோம் இல்லையா? அது தவறு. அதை தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா உனக்கு அகங்காரம் வளரும். ஸோ அகங்காரத்தை நம்ம தீனி போட்டு வளர்க்குறோம்னு அர்த்தம். அப்புறம் பாருங்க, சாஸ்திரங்களை படிப்பதற்கு முன் இவர்களுக்கு கர்வம் சற்று குறைவாக இருந்திருக்கும். எனவே இவர்களுக்கு சுமையும் குறைவாக இருந்திருக்கும். சுமை குறைவாக இருந்த நேரத்தில் அதை இறக்கி வைப்பது எளிதாக இருந்திருக்கும். ஆனால் இப்பொழுது அந்த சுமை மிகவும் கூடிவிட்டது. மிக கனமாக இருக்கும் அகங்காரத்தை குறைக்க, அதாவது அதில் சிறு விரிசலை கூட உண்டாக்க மிக கடினமான உழைப்பு தேவைப்படும். என்ன சொல்றாங்கன்னா, இவரு நிறைய விஷயங்கள் படிச்சு தெரியாம இருக்கும் போதாவது இவருக்கு அகங்காரம் கம்மியா இருந்திருக்கு. சாஸ்திரங்கள்லாம் ஒன்னும் தெரியாது அப்படின்னும் போது கூட நம்ம பெருசா அகங்காரத்தோட எல்லாம் இருக்க மாட்டோம். நமக்கு ஒன்னும் தெரியாது, என்னத்த நம்ம போய் பேசி சீன் போட போறோம். ஆனா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன்ற பேர்ல அவருக்கு ஒரு அகங்காரம் வருது பாருங்க. எனக்கு எல்லாம் தெரியும்னு ஒரு அகங்காரம் வருது பாருங்க. அதை அழிக்கிறது ரொம்ப கஷ்டம்ன்றாங்க. இப்போ நம்ம கூட அருள்மொழிகள் படிக்கிறோம். அம்மா எல்லாமே இதுல இல்லாதது வேற எதுவுமே கிடையாதுப்பா, வேதங்களுக்கு நிகர்னுன்றாங்க. அம்மா வந்து அம்மாவோட அருள்மொழிகள்
இந்த 9 பாகமும் நம்ம படிச்சு முடிக்கும் போது வேதத்தையே கரைச்சு குடிச்சதுக்கு சமம்னு சொல்றாங்க. ஓகேவா? ஆனா இதுல நம்மளுக்கு அகங்காரம் வருமான்னு கேட்டா சத்தியமா எனக்கு தெரிஞ்சு வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அம்மா வெளுத்து கட்டுவா அங்க. அதாவது அம்மா எப்படி தெரியுமா, இந்த வயல்ல நெல் விளைய வைப்பாங்கல்ல, அப்ப களை இருந்தா புடுங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை அரிசி. களை இருந்தா நம்மளால அரிசி வராது, நெல் பயிர் வராது, தெரியும்ல உங்களுக்கு. அப்ப களை புடுங்கிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி அம்மா நம்ம பக்கத்துல புடுங்கிக்கிட்டே இருப்பாங்க. அகங்காரம் வந்துருச்சா உடனே அடிச்சு வெளுத்துருவாங்க. அதனால நமக்கு கவலை கிடையாது, ஏன்னா நம்ம குருவோட கண்ட்ரோல்ல இருக்கும். ஸோ குரு சொல்லி கொடுத்த விஷயங்கள்ல அவங்களுடைய மேற்பார்வையின்படி நம்ம படிச்சுட்டு இருக்கிறதுனால நமக்கு அகங்காரம் வரதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஆனாலும் நம்ம அதை ரொம்ப நம்ம கவனமாகவும் இருக்கணும். நம்மளுக்கு அகங்காரம் வந்துருச்சா இல்லையான்னு கவனமா இருக்கணும். ஆனா சந்தோஷமா இருக்கு, நிறைய விஷயங்கள் அம்மா நம்மளுக்கு புரிய வச்சிருக்காங்கன்னு நம்ம வாழ்க்கையில அதை நடத்தி காட்டும் போது நம்மளுக்கு புரியுது. ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். இப்ப அருள்மொழிகள் கேட்டு அதெல்லாம் கேட்க கேட்க அம்மா சொல்லி தந்த விஷயங்கள் படிக்க படிக்க நம்ம வாழ்க்கையில பக்குவம் நிறைய வருது. ஒருத்தவங்க சொல்றாங்க அவங்களுக்கு ஆக்சுவலி காலைல தான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, எந்த ஒரு பதட்டமும் இல்லாம அவங்களால எழுந்து நின்று பைக் எடுத்து ரிட்டன் வீட்டுக்கு வர முடிஞ்சிருக்கு. ஆனா இடிச்சவங்களோட பைக்கு ஒரு சுத்தி பெட்ரோல் கொட்டி அவரு பதட்டப்பட்டு அவருக்கு உடம்புல அடிபட்டு ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. அவ்வளவு பெரிய ஆக்சிடென்டா. பட் இடிச்சவங்க இவங்களுக்கு ஒண்ணுமே ஆகல, அம்மா காப்பாத்திட்டா. அம்மா காப்பாத்திட்டாங்க. மனசுல ஒரு துளி சலனம் இல்லை. அவங்க பாட்டுக்கு இடிச்சு இவங்க மேல தப்பு இல்லை, வந்தவங்க மேலதான் தப்பு போல் இருக்கு. இடிச்சிருக்கு, இவங்களும் போய் விழுந்திருக்காங்க, அவங்களும் போய் விழுந்திருக்காங்க. இவங்க அம்மாவோட அருள்மொழிகள் கேட்டவங்களோட நிலைமையை பாருங்க. எழுந்திருக்காங்க, எழுந்து அழகா பைக்கை தூக்கியிருக்காங்க, எல்லாரும் ஓடி வந்திருக்காங்க. மாமா ஓரமா வாமா ஓரமா வாமான்னு சொல்லும் போது ஓ ஆக்சிடென்ட் ஆயிருக்கா, நம்மளுக்கு நம்ம ஓரமா நிக்கணுமா அப்படின்ற ஒரு ஒரு உணர்வு வருது. அது வரைக்கும் அவங்க சாட்சி பாவத்துல தான் இருந்திருக்காங்களாம். அப்ப எந்த அளவுக்கு அவங்க பக்குவம் அடைஞ்சிருக்காங்க, அம்மாவுடைய அருள்மொழிகளை பக்குவப்படுத்திக்கிட்டு இருக்கு. வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை பார்க்குற கண்ணோட்டம் மாறி இருக்கா இல்லையா? இதே மாதிரி தான் இன்னொருத்தவங்க எனக்கு மெசேஜ் பண்ணாங்க. அவங்க ஹஸ்பண்டை பற்றி யாரோ தப்பாக பேசுகிறாங்க இவங்க கிட்ட. உங்கள் ஹஸ்பண்ட் எங்கே இருந்தோர் தெரியுமா அப்படின்னு. இவங்க சொல்கிறாங்களா எங்கே இருந்தாங்க, பதட்டமே இல்லையா, தப்பாக பேசுகிறாங்களா அவங்க ஹஸ்பண்டை பற்றி, தப்பாக பேசுகிறாங்களாம், அவங்க எந்த பதட்டமே இல்லையா. அப்படிங்களாங்க, நான் விசாரிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்களாம். அந்த இடத்துல அவங்க கோவப்படலை, அவங்க ஹஸ்பண்ட் கோவப்பட்டு எரிஞ்சு விழல, பதட்டப்படல. கடைசியில் அவங்க ஹஸ்பண்ட் மேலே எந்த தப்பும் கிடையாது. அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த பக்குவ நிலை வந்திருக்குல்ல. ஸோ நம்ம அண்டர் கண்ட்ரோல் அம்மா கிட்ட இருக்கிறதுனால நம்ம இந்த வேதத்தை, இது சாஸ்திரம், இது அருள்மொழியில் சாஸ்திரம் கூட சொல்லலாம், இதை நம்ம படிக்கிறதுனால நமக்கு அகங்காரம் வருதான்னு கேட்டா இல்லை. ஏன்னா அம்மா நம்மள அந்த அளவுக்கு பக்குவப்படுத்துறாங்க. ஆனா அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, சாஸ்திரம் படிச்சேன்ற பேர்ல படிச்சுட்டு அந்த அகங்காரத்தை வளர்க்குறாங்க தெரியுமா. ஏன்னா அவங்க அண்டர் குருவோட கண்ட்ரோல்ல இல்லை பாருங்க. அவங்களுடைய அகங்காரத்தை அழிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு அம்மா சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது பார்ப்போம். மிக கனமாக இருக்கும் அகங்காரத்தை குறைக்க, அதாவது அதில் சிறு விரிசலை கூட உண்டாக்க மிக கடினமான உழைப்பு தேவைப்படும் நம்ம சொல்றாங்கப்பா. அதாவது அகங்காரம் ரொம்ப வந்துருச்சு அப்படின்னா அதுல சின்ன விரிசலை ஏற்படுத்தினா கூட ரொம்ப கஷ்டம்ன்றாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன். இப்போ உங்க வீட்டில் எடுத்துக்கோங்க, நம்ம அது யாராவது ஒருத்தர் இருப்பாங்க அந்த மாதிரி. அதாவது ரூல்ஸ் ஃபாலோ பண்றன்ற பேர்ல நான் இப்படிதான் அப்படின்னு ஒரு கேட்டகரியில ஒருத்தங்க இருக்காங்க. அவங்கள பத்தி ஒண்ணுமே இல்லை. அவங்க வீட்டுக்கு வரும்போது அவங்க உட்காரத்துக்கு ஒரு சேர் இல்லாம அந்த சேர்ல வேற ஒருத்தவங்க உட்கார்ந்துட்டு அவங்க ஒரு செகண்ட் நின்னுட்டா கூட அகங்காரம் தாங்க முடியாம வெளில போறவங்க எத்தனையோ பேர் நம்ம பார்த்திருப்போம். ஆமாவா இல்லையா? அதுதான் அகங்காரம். அவங்க எல்லாம் மாத்துறது ரொம்ப கஷ்டம். மாத்த முடியுமா? இதுதான் அம்மா சொல்றாங்க. அவங்கள மாத்த முடியுமா? முடியாது. அதே மாதிரி பத்திரிகையில ஒரு பேர் வரல, அவ்வளவுதான், கல்யாணத்துக்கே போக மாட்டாங்க. அது அகங்காரம். அகங்காரத்தை நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா. சில பேர் இந்த ஃபேமிலியில சில பேர் இருப்பாங்க, நான் பெரிய ஆளுன்னு அவங்கள தெரியாமலே நான் போனா மதிக்கணும், நான் என்ன முன் வச்சுதான் எது வந்தாலும் பேசணும், நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னா நான் இந்த வேலையை முதல்ல நான் தான் எடுத்து செய்வேன், அதுக்கப்புறம் பின்னாடி மற்றவங்களாம் வரணும். நிறைய பேர் இருப்பாங்க, நீங்க கவனிச்சிருப்பீங்க. அவங்களாம் அவங்கள அறியாமலேயே அந்த அகங்காரத்தை வளர்த்துக்கிட்டாங்க. அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, முதல்ல வேலை கிடைக்கணும்னு நினைச்சிருப்பாங்க, நல்ல வேலைக்கு வந்திருப்பாங்க, ஒரு கவர்மெண்ட் ஜாப் வந்திருப்பாங்க, அவள் அகங்காரம் ஏறிடும். அதுக்கப்புறம் ஒரு வீடு கட்டணும்னு நினைச்சிருப்பாங்க, வீடு கட்டியிருப்பாங்க, அகங்காரம் ஏறிடும். சொத்துல நல்லா சேர்த்து வைக்கணும்னு அவங்க நினைச்சிருப்பாங்க, சொத்து சேர்க்கும் போது அகங்காரம் ஏறுது. அப்போ ஒரு ஸ்டேஜ்ல நான் ஒரு பெரிய ஆளுன்ற தாட் அவங்களுக்கு வந்துருது. அந்த பெரிய ஆளுன்ற தாட்டுக்கு மரியாதை கொடுத்து நம்ம பிஹேவ் பண்ணோம் அப்படின்னா அவங்க நம்ம கிட்ட நல்லா பழகுவாங்க. ஆனா அந்த மரியாதைக்கு கொஞ்சம் இழிவு வர மாதிரி நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான், முடிஞ்சது கதை. அப்ப அந்த அளவுக்கு அவங்க அகங்காரத்துல இருக்காங்கன்னு அர்த்தம். சோ அததான் சொல்றாங்க, ரொம்ப இது அகங்காரத்திலே வாழ்ந்தவங்க இருக்காங்கல்ல, நான் ஒரு பெரிய ஆளு, நான் ஒரு பெரிய அப்பா டக்கர்னு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆட்களுக்கு நீங்க நினைச்சு பாருங்க, அவங்களை உங்களால மாத்த முடியுமா? சின்ன விரிசல்
அந்த அந்த கேரக்டர்ல ஒரு சின்ன விரிசல் வரணும்னா கூட ரொம்ப கடினமா உழைக்கணும்ன்றாங்க. அது ரொம்ப கஷ்டம்ன்றாங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டமா, ரொம்ப கஷ்டம். இப்போ அகங்காரத்தை அழிக்கிறது, ரொம்ப அகங்காரத்தோட வாழ்ந்தவங்களும் ரொம்ப கஷ்டம். இதுக்கு நான் எக்ஸாம்பிள் நிறைய பார்க்கலாம். ஒருத்தவங்க வீட்டில் ரொம்ப சொகுசாக இருப்பாங்களாம்ப்பா, ரொம்ப வீட்டில் ஹைஃபையாக இருக்கணுமா, நீட்டாக இருக்கணுமா, வீட்டில் ரூம் ஸ்ப்ரே இருந்துக்கிட்டே இருக்கணுமா. அந்த மாதிரி ஆள் ஆசிரமத்துக்கு வராங்க அப்படின்னா ஒரு நாள் அவங்களால தாக்கு பிடிக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு ஆள் நான் ஒன் டைம் கூட்டிட்டு போறேன், எனக்கே கடுப்பாயிடுச்சு. எதுக்கு எடுத்தாலும் என்ன ஒரு ஏன் இங்கே டாய்லெட் இந்த மாதிரி இருக்கு, ஏன் வந்து ட்ரெயின்லேயே சொல்கிறேன், ட்ரெயினில் வந்து ஐயோ நான் டாய்லெட் போகவே மாட்டேன். ட்ரெயின் எவ்வளோ நேரம், 14 மணி நேரம் ட்ரெயினில் போவீங்க, அவ்வளோ நேரம் சும்மாவே உட்காந்துருப்பீங்களா? என்ன பண்ணுறது, போய் தான் அவன். அதுதான் அகங்காரத்தை அழிக்கிறது. என்ன பண்ணுறது, நம்ம தானே அசிங்கம் பண்ணி வச்சிருக்கோம். நம்மள மாதிரி நம்ம கூட பிறந்தவங்க தான் அசிங்கம் பண்ணி வச்சிருக்காங்க அந்த இடத்துல. என்ன பண்ணுற, தண்ணி ஊற்றிட்டு போய் தான் ஆகணும். அப்போ அந்த மாதிரி ஐஃபியா நான் வாழ்ந்தேன் அப்படின்றவங்க மகான் கிட்ட வரதே பெரிய கஷ்டம். அம்மா கிட்ட போனா ஏன் இந்த ரூம் எனக்கு இப்படி கொடுத்துட்டாங்க, ஏன் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வைக்கிறாங்க, சே ஏன்னா உட்காந்துட்டே இருக்கணுமா. அப்போ அவங்களால மகானை பிடிக்க முடியுமா? அவங்களுக்குள்ள ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வரதே ரொம்ப கஷ்டம். அதனாலதான் கடவுள் என்ன பண்றாங்க அப்படின்னா, முதல்ல துக்கத்தை கவலையெல்லாம் கொடுத்துட்டு எங்க போறதுன்னு வழி இல்லாம மகான் கிட்ட ஓடி வர வைக்கிறாங்க. தெரியுதா? நல்லா இருக்கும்போது யாருமே வரமாட்டாங்க. இப்ப நல்லா இருக்கிறவங்களை கூப்பிட்டு வந்து ஆசிரமத்துல ஒரு நாள் வாங்கன்னு சொல்லுங்க, வரமாட்டாங்க. ஏன் வரமாட்டாங்கன்னா, என் வீட்டில் நான் இவ்வளோ சொகுசாக இருந்திருக்கேன், நான் எதுக்கு இங்கே வரணும், நான் நல்லா தானே இருக்கேன்னு வாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஆளெல்லாம் கடவுள் எப்படி கூட்டிட்டு வர்றது, எப்படி திருத்துறது? அப்போ வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை தூக்கி போடுறாங்க. போட்டதுக்கப்புறம் ஐயோ யாரா இருக்கா நம்மளை காப்பாத்துறதுன்னு ஓடி வராங்க. ஸோ அது முன்னாடியே நம்ம அழிச்சிடணும். அந்த அந்த அகங்காரத்தை அழிக்கிறதுக்கு நம்மளே ட்ரை பண்ணணும், முயற்சி பண்ணணும். நான் இப்படிதான் இருப்பேன்னு சொல்லவே கூடாது. அதுதான் நானுன்ற தன்மை. அந்த நானுன்றதை அழிக்கிறது தானே அகங்காரத்தை அழிக்கிறது. என்ன சொல்லணும், குடிசை வீட்டில் விட்டாலும் ஓகே நான் உட்காந்துக்க, நோ ப்ராப்ளம். தரையில போட்டு மண் சோறு போட்டா கூட என்ன பண்றது, வேற வழி இல்ல, பசிக்கு இது சாப்பிட்டுதான் அவனு, கழுவிட்டு நான் சாப்பிட்டுக்கிறேன் பரவாயில்லப்பான்னு சொல்லணும். இதெல்லாம் அம்மா நம்மளுக்கு சொல்லி தந்ததுதான். எனக்கு அம்மா அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காப்பா. உண்மையாவே நான்லாம் வந்துட்டு நானும் வந்து அப்படிதான் ரொம்ப சுத்தம் பார்ப்பேன். ஆனா இப்பெல்லாம் பாருங்க, பாத்ரூம் வாசல்ல உட்காந்து ட்ரெயின்ல டிராவல் பண்ண அன்னைக்கு நான் சொன்னேன் உங்ககிட்ட, அந்த அளவுக்கு அம்மா அகங்காரத்தை அழிச்சு உடைச்சு வச்சிருக்கா. இன்னும் உடைச்சுக்கிட்டு தான் இருக்கா. அது வந்துகிட்டே இருக்கு. அகங்காரம் எனக்கு முழுசா அழிஞ்சிருச்சான்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை. இப்ப கூட முளைக்குது. இந்த பாருங்க, உங்ககிட்ட பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு மைண்ட்ல ஒரு விஷயம் வந்துச்சு. பேசுறதை நிறுத்திட்டு டைஸ் போட்டுட்டு வந்தேன். அம்மா அகங்காரம் வந்துச்சா கேட்டா ஆமான்ட்டான். ஆக்சுவலி எனக்கு ஒரு விஷயத்துல அகங்காரம் வந்துச்சு. ஓகே, பேசிட்டு இருக்கும்போது இந்த டாபிக்ல வேற ஒரு டாபிக் மைண்ட்ல வந்துச்சு. நான் டக்குனு அம்மாட்ட கேட்டேன், அம்மா நான் போகிறேன்னு நினைச்சிட்டனோ, அகங்காரமான்னு கேட்டா ஆமான்றா. இந்த அகங்காரம் முளைச்சுக்கிட்டே இருக்கு, அம்மா அழிச்சுக்கிட்டே இருக்கா. சோ நமக்கு அழிக்கிறது ஈஸி. ஏன்னா நம்ம வந்து ஓப்பனா இருக்கோம். சரி அடிச்சுக்கோமா, வாமா அடிமா, இருக்கோமா இல்ல, சரண்டர்ல தானே இருக்கோம். அப்ப நம்மளுக்கு ஈஸின்றாங்க. ஆனா அகங்காரத்தை அதிகமா வளர்த்து வச்சுக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன விரிசல் விழுறது கூட ரொம்ப கஷ்டம்ன்றாங்க. ரொம்ப கஷ்டமா அவங்களோட அகங்காரத்தை அழிக்கிறதுன்றாங்க அம்மா. அடுத்தது பாருங்க, இப்படிப்பட்ட மனிதர்களும் பிரார்த்தனை செய்வார்கள். இந்த கர்வம் மிகுந்த நபர்கள் பயத்தினால் தான் பிரார்த்தனை செய்வார்கள், அன்பினால் அல்ல. சோ இப்படிப்பட்ட கர்வம் நிறைஞ்சவங்க, இப்படிப்பட்ட அகங்காரம் நிறைஞ்சவங்களும் பிரார்த்தனை பண்ணுவாங்க. ஆனா அந்த பிரார்த்தனை முழுக்க அவங்களுக்காக இருக்கும். அது அன்புனால பிரார்த்தனை இல்லை. எனக்கு கடவுளே எனக்கு அம்மா நீயே வேணும்ன்ற பிரார்த்தனை கிடையாது. அம்மா இந்த வேலையை விட்டு எனக்கு எப்படியுமே இந்த வேலையை மட்டும் நிறுத்திடாதம்மா, ப்ளீஸ்மா, நான் இந்த வேலையில இருந்தா மட்டும்தாம்மா 4 பேர் என்ன மதிப்பாங்க. ஸோ உன்னுடைய மதிப்பு, உன்னுடைய மரியாதை கம்மியாயிடக்கூடாது, நீ தோத்து போயிடக்கூடாதுன்னு பிரார்த்தனை பண்ணுவாங்களே தவிர்த்து ஒரு அன்புக்காக, இறைவன் மீது இருக்கக்கூடிய அன்புனால அவங்க பிரார்த்தனை பண்ண மாட்டாங்கன்னு நம்ம சொல்றாங்க. அவர்களது வழிபாட்டின் போது தங்கள் அறியாமையை பற்றி அழகான கவர்ச்சி நிறைந்த சொற்களால் பிரார்த்தனை செய்வார்கள். தங்கள் அறியாமையை அகற்றி உள்ளத்தில் ஞான ஒளியேற்ற வேண்டும் என்று கடவுளிடம் வேண்டுவார்கள். மற்றவர்களுக்கு முன் அவர்கள் மிகுந்த பணிவுள்ளவர்களாக தோற்றமளிப்பார்கள். இவர்கள் ஒரு நீண்ட உரையை வழங்கிய பின் திரும்ப தங்கள் அறியாமையில் மூழ்கியவர்கள் என்று சொல்வார்கள். மற்றவர்கள் புகழும் போது தங்களை பணிவுள்ளவர்களைப் போல காட்டிக்கொள்வார்கள். ஆனால் உள்ளுக்குள் மகிழ்ச்சி அடைவார்கள், அகங்காரமும் பெருகும். மற்றவர்கள் இவர்களை பெரிய அறிஞர்கள் என்று சொல்லுவதால் இவர்களது உள்ளம் மகிழ்ச்சியில் துள்ளும். பாருங்க என்ன சொல்றாங்கன்னா, சில பேர் இருக்காங்களாம், அகங்காரம் இருக்குன்னு காட்டிக்கவே மாட்டாங்களாம், அப்படி பவ்யமா நடந்துப்பாங்க, பணிவா நடந்துப்பாங்களாம். இந்த படத்துல எல்லாம் பார்த்திருப்போம். சில பேர் இந்த கட்சிக்காரவங்களாம், படத்துல சொல்றேன், நிஜத்துல சொல்லலப்பா, படத்துல ஒரு சில சீன் எல்லாம் பார்த்திருப்போம்.
அப்படியே வந்துட்டு மக்கள் கிட்ட வந்து அப்படியே வாங்க நல்லா இருக்கீங்களான்னு பேசிட்டு பின்னாடி போய் அவனை கொலை பண்றதுக்கே ஆள் விட்டு அனுப்புவாங்க. அந்த மாதிரி படம்லாம் நம்ம பார்த்துருக்கோம் தெரியுமா? அந்த மாதிரி அம்மா என்ன சொல்றாங்க, நிறைய பேரு பணிவா நடந்துப்பாங்களாம், அகங்காரமே இல்லாத மாதிரி எனக்கு ஒண்ணுமே தெரியலன்னா சொல்லுவாங்களாம். ஆனா உள்ளுக்குள்ள அவங்களுக்கு அப்படியே அவங்கள பத்தி பெருமையா பேசும்போது உள்ளுக்குள்ள சந்தோஷம் நிலைச்சி இருக்குமா. இது எனக்கே சொன்ன மாதிரி இருந்தது. எனக்கு அப்படிதான் இருக்கும். நான் ஓப்பனா ஒத்துப்பேன், எனக்கு ஒன்றும் இதுல கவலை கிடையாது. ஏன்னா என் குருக்கு என்னை பத்தி தெரியுமே. வெளில சொல்லுவேன், என்னெல்லாம் சொல்லாதீங்கடா டே, நான் ஒன்றும் பண்ணலடா, எல்லாம் அம்மா தானான்வேன். ஆனா நம்மளை பத்தி பெருமையா சொல்லும்போது உள்ளுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்குது. என்ன பண்றது, பறக்குது. என் கிருஷ்ணனை காரி துப்புறான். வெளில தயவுசு சொல்லாத, எனக்கு எதுவுமே இல்லைன்னு மட்டும் சொல்லிடாத. நான் அம்மா கிட்ட ஓப்பனா சொல்றேன், நான் அம்மா கிட்டே போய் சொல்லிடுவேன், அம்மா 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 நீ தானம்மா சத்தியமா நீ தானம்மா பண்ண, ஆனா என்னை பாராட்டும் போது எனக்கு சந்தோஷமா இருக்குமா, சிரிப்பு வருதுமா, என்னம்மா பண்றது. அம்மா என்ன பண்றா, அதுக்கும் வச்சிருக்கேன்டி பாடம், அடுத்தது அது கூட வராத அளவுக்கு ஒன்று பண்றேன் பாருன்றா. ஸோ நமக்கு வர அந்த அகங்காரத்தை நம்ம அம்மா கிட்ட ஓப்பனா ஷேர் பண்ணிடுறோம். மம்மி இந்த மாதிரிலாம் வருது, ஓகே நம்ம மாட்ட மாட்டோம். ஏன்னா அம்மா அதையும் வந்து ஈஸியாக எடுத்துருவேன். நமக்கு எடுக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு ஈஸியாக எடுத்துருவாங்க. அதை நான் ஓப்பனாக கெத்தாக சொல்லுவேன். அது அகங்காரம்னு கூட நினச்சிட்டு போங்க. நமக்கு இருக்கிற அகங்காரத்தை அம்மா எடுக்கிறது ஈஸி. ஏன்னா நம்ம சரணாகதியில் தான் இருக்கோம். இதில் வந்து ஒரு பயமும் கிடையாது. ஓகே, ஏன்னா நம்ம அடி வாங்குறதுக்கு ரெடியாக தான் இருக்கோம். ஆனால் குரு இல்லாதவங்களுக்கு அது எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். பணிவு மாதிரி தான் நடந்துப்பாங்க. ஆனால் உள்ள பணிவு கிடையாது. அந்த மாதிரி ஆட்கள் நான் நேர்லேயே பார்த்துருக்கேன். ஓகேவா, அடுத்தது பார்ப்போம். இத்தகைய மக்கள் தங்களை அறியாமையில் மூழ்கியவர்கள் என்று சொன்னாலும் அறியாமையை பற்றி இவர்கள் அறிவது இல்லை. ஸோ உண்மையான அறியாமை பற்றி அவங்களுக்கு தெரியறது இல்லைன்றாங்க. உள்ளுக்குள் தாங்கள் பெரிய ஞானிகள் என்ற எண்ணம் இவர்களுக்கு இருக்கும். சாஸ்திரங்களை பற்றி இவர்களுக்கு தெரியும். அந்த அறிவே உண்மையான ஞானம் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். இவர்களுக்கு படிப்பு ஆபரணத்தை போன்றது. அதை சம்பாதித்து மற்றவர்கள் முன் காட்சிக்கு வைக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். இதன் விளைவாக இவர்களது அகங்காரம் தான் அதிகரிக்கிறது. இதனால அவங்களுடைய அகங்காரம் தான் அதிகரிக்குதுன்றாங்க. அதான் என்ன சொல்றாங்கன்னா, இவங்களுடைய படிப்பு, அந்த படிச்சுட்டு ஆபரணம் போட்டு நம்ம வெளில காட்டுவோம் தெரியுமா, அழகா இருக்கணும்ட்டு, 4 பேர் நம்மளை மதிக்கணும்னு. அந்த மாதிரி பேருக்கு பின்னாடி அந்த பட்டத்தை போட்டு 4 பேர்கிட்ட காட்டுவாங்க. அதனால அகங்காரம் தான் வளருதே தவிர்த்து உண்மையான படிப்புக்குள்ள ஞானம் என்னன்றது அவங்க ரியலைஸ் பண்ணல. அந்த படிச்சதுனால அப்படி அந்த பெருமையில தான் அவங்க இருக்காங்க. அதுதான் அகங்காரம்னு அம்மா சொல்றாங்க. இருந்த போதிலும் இவர்கள் அந்த அகங்கார சுமையை உணர்வது இல்லை. அகங்காரத்தின் சுமையை நாம் உணர வேண்டும். எவ்வளவுக்கு அகங்காரத்தை நாம் சுமையாக கருதுகின்றோமோ அவ்வளவுக்கு அதனை இறக்கி வைக்க வேண்டும் அல்லது அழிக்க வேண்டும் என்ற ஆர்வம் அதிகமாக இருக்கும். சோ அம்மா என்ன சொல்றாங்க, உன்னுடைய அகங்காரத்தை நீ நோட் பண்ணிக்கிட்டே இரு. நான் அகங்காரத்துல இருக்கேன்றதை நீ தெரிஞ்சுக்கோ. அந்த அகங்காரத்தை அழிக்கிறதுக்கு நீ முயற்சி பண்ணணுன்றாங்க. ஒரு எக்ஸாம்பிள், ஒரு தடவை நான் அம்மா மாதிரியே வேஷம் போட்டிருந்தேன் இல்லையா, அம்மா மாதிரியே அலங்காரம் பண்ணியிருந்தேன். அம்மா மாதிரியான அலங்காரம் எனக்கு பண்ண போறாங்கன்ற அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்ச உடனே சத்தியமா அகங்காரம் வந்துச்சு. இந்த உலகத்திலே யாருமே பண்ணதில்லை, நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன். பெருமை வந்துச்சு, சந்தோஷம் வந்துச்சு, எல்லாமே வந்துச்சு. அது அகங்காரம் தானே. நான் உடனே என்ன பண்ணேன், அந்த அகங்காரத்தை அழிக்கிறதுக்கு நான் அம்மா கிட்ட போய் சொல்லிட்டேன், அம்மா எனக்கு அகங்காரம் வந்துருச்சு, நான் தான் பெரிய அப்பா டக்கரா உன்ன மாதிரியே ட்ரெஸ் போட்டு உன் பேரால நான் நடக்க போறேம்மா, இந்த உலகத்துல யாருமே பண்ணதில்லம்மா, நான் தாம்மா ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன் அப்படின்னு ஒரு அந்த மீனாட்சி அம்மன் கோவில அப்படி ஒரு அகங்காரம் யாராவது பண்ணியிருப்பாங்க இல்லைன்னு சொல்ல. பட் எனக்கு அப்படி வந்துச்சு. நான் அம்மா கிட்ட டேரக்டா சொல்லிட்டேன், இந்த மாதிரிலாம் வருதுமா, அம்மா தயவு செஞ்சு அடக்கிடுமா, இருமா நான் அடக்கிறதுக்கு ஒரு பிளான் பண்ணலாம், எனக்கு போடல, நம்ம டீம்ல வேற ஒருத்தவங்களுக்கு தான் அதை போடுறாங்கன்னு சொல்லி நான் நினைச்சு பார்க்கலாமான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த ட்ரெஸ் போட்டு அவங்க நடக்கிற மாதிரி நான் நினைச்சு பார்த்தேன். என் டீம்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் அந்த ட்ரெஸ் போட்டு நடக்கிற மாதிரி நான் நினைச்சு பார்த்துட்டு அம்மா பலார்னு ஒரு அடி கொடுத்து, நாயே உனக்கு கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்ற மாதிரி நான் நினைச்சு பார்த்தேன். ஸோ என்னுடைய அகங்காரத்தை அழிக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணி இதெல்லாம் பண்ணேன். ஓகே, அதுதான் அம்மா சொல்றாங்க, அகங்காரம் வந்துருச்சுன்றத முதல்ல நீ ரியலைஸ் பண்ணணும், அதை அழிக்கிறதுக்கு நீ முயற்சி பண்ணணும்ன்றாங்க. அப்போ நம்மள வந்து கொஞ்சம் லோவா திங்க் பண்ணி நான் அப்படி இல்லை அப்படின்றத நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிக்கணும். ஓகேவா, உண்மையான அன்பு இருக்கும்போது அகங்காரம் வராது தெரியுமா. இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். உண்மையான அன்பு இருந்தா அங்க அகங்காரமே இருக்காது. இப்போ ஒரு தாய் வந்து தன்னுடைய குழந்தையை பெத்தெடுக்கிறா, உயிர் போற அளவுக்கு அந்த வலியை அனுபவிச்சுதான் பெத்தெடுக்கிறா. பெத்தெடுத்ததுக்கு அப்புறம் யாருமே அதை வந்து ஒரு சீன் போடுற மாதிரி ஒரு ஒரு பெருமையால நினைக்க மாட்டாங்க.
அந்த வழியில அந்த குழந்தை நல்லபடியா இருந்தா போதும் தான் நினைப்பாங்க, அந்த குழந்தை நல்லபடியா வெளில வரணும் தான் நினைப்பாங்க. அந்த இடத்துல அகங்காரம் இருக்காது. புரியுதுங்களா? அதாவது என்ன சொல்ல வர, உண்மையான அன்புல அகங்காரம் இருக்காது தெரியுமா? அன்பு இல்லாத இடத்துல தான் அகங்காரம் வரும். ஓகே, அடுத்தது பார்ப்போம். ஓகேடா, இன்னும் ஒரு 2-3 பேஜ் இருக்கு. நம்ம நாளைக்கு இதை ஸ்பெஷலா பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தா தான் நம்மளுக்கு நல்லா புரியும். ஒரே நாள்ல முடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, புரியாது. ஸோ இன்னைக்கு டாபிக் புரிஞ்சிச்சுல. அகங்காரத்தை அழிக்கணும். முதல்ல அறியாமையில நம்ம இருக்கிறோன்றத புரிஞ்சுக்கணும். அப்பதான் அகங்காரத்தை அழிக்க முடியும்ன்றாங்க. அதாவது குப்பை இருக்குன்னு தெரிஞ்சாதானே உன்னால அள்ள முடியும். நீ முதல்ல அறியாமையில இருக்குன்னு புரிஞ்சுக்கோ, அப்பதான் நீ அகங்காரத்தை அழிக்கவே முடியும். நீ அறியாமையில இல்லைன்னு நினைச்சுன்னா உன்னால அகங்காரத்தையும் அழிக்க முடியாதுன்றாங்க. அந்த அறியாமை என்பது என்ன? நீ செய்யறது எதுவுமே நீ கிடையாது, அது கடவுள்ன்றத அந்த மெய்ப்பொருள் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது அறியாமையிலேருந்து வெளிலவான்னு முதல்ல அம்மா சொல்றாங்க. அப்படின்னா என்ன தெரியுமா? இங்க எதுவுமே நீ இல்லை, உன்னை விட சக்திசாலி தான் உன்னை படைச்சதே. முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. அவன் உனக்குள்ள இருக்கான்றதை தெரிஞ்சுக்கோ. நீ ஒன்றும் பெரிய அப்பாட்டகர் கிடையாது. உனக்கு நீ நினைச்சு உனக்குன்னு சில டேலண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஓன் டேலண்ட் கிடையாது, கடவுள் உனக்கு கொடுத்த டேலண்ட். இதுதான் அறியாமையிலேருந்து வெளில வருது. ஸோ அதை நீ புரிஞ்சுக்கோ. மெய்ப்பொருள் தான் எல்லாத்துக்கும் காரணம், நீ காரணம் இல்லை. முதல்ல அறியாமையிலேருந்து வெளில வரணும். அறியாமையிலேருந்து வெளில வரும்போது தான் அகங்காரமே அங்கே அழியுது. இப்போ நான் தான் அதை பண்ண நினைச்சா எனக்கு அகங்காரம் வருதா, கெத்து வருதா, சீன் பண்ணணும்னு தோணுதா? அது நான் இல்லை, என் கடவுள் தான் எனக்கு கொடுத்தாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா எங்கிருந்து நம்ம சீன் போட முடியும்? சோ அறியாமையை நீ தெரிஞ்சுக்கும் போதே அகங்காரம் குறையுதுன்றாங்க அம்மா. அறியாமையில இருக்குன்றத புரிஞ்சுக்கோ. கடவுள் தான் எல்லாத்துக்கும் காரணம்ன்றதை நீ தெரிஞ்சுக்கிட்டனா அகங்காரம் உனக்கு வராது. நீ தான் எல்லாம் பண்ணன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா உனக்கு அகங்காரம் வந்துரும்ன்றாங்க. அதான் எனக்கு கான்செப்ட். அப்படி அந்த அகங்காரம் வருதா? கண்டிப்பா வரும். இப்ப கூட நமக்கு இருக்கு, 100% இருக்கு, அது ஒத்துக்கணும். அது வரும்போது அதை அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுன்றாங்க. ஓகேவா? அந்த அகங்காரத்தை வெளில காட்டாது. உன்னை நீயே மட்டம் தட்டிக்கோ. நான் அப்படி பண்ணுவேன்ப்பா, உங்களை சொல்லலை, நான் அப்படி பண்ணிப்பேன். ஏன்னா நானே மட்டம் தட்டி வச்சுப்பேன். அப்போ மட்டம் தட்டினா அப்போ நம்ம குறைஞ்சிட மாட்டோமா? மாட்டோம். நம்ம இந்த உலக வாழ்க்கையே வாழலை, நம்ம கடவுள் கூட அம்மாவோட வாழ்ந்துட்டு இருக்கோம். நீ உன்னை மட்டம் தட்டினாலும் அம்மா உன்னை மட்டம் தட்ட மாட்டான். உன்னை எங்க உயர்த்தி காட்டணுமோ அம்மா காட்டுவாங்க. ஸோ அதனால உனக்கு என்ன கவலை? நான்ன்ற தன்மையை அழிக்கிறதுக்கு உன்னை நீ மட்டம் தட்டிக்கோ. ஆனால் உன்னை பெருமையா அம்மா காட்டுவாளே வெளியே, அது அம்மா காட்டிட்டு போடுறது அவளோட விருப்பம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு அழகான விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். இதை பற்றி இன்னும் நம்ம நாளைக்கு பேலன்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஓம் அமிர்தேஸ்வரி நமஹ. ஓம் நம சிவாயா. மனமே உனக்கு சொந்தம், ஒருவரும் இல்லை என்ற உண்மையை ஒரு நாளும் நீ மறந்திடாதே. அர்த்தமற்ற கர்மங்களை செய்து கொண்டே சம்சாரத்தில் பயனின்றி நீயும் வீணாய் அலைகின்றாயே. காயமது மாயமதனை சவம் என்று உணர்ந்து கொண்டு சத்தியத்தை அறிந்திட நாம் வழி தேடுவோம். நிலையில்லா உலகினை நிஜமென்று